எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நேத்து நம்ம சேனல்ல ஒரு தங்கை கௌஷிக் மும்மி ரொம்ப ஆழமான ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அண்ணா, பகவான் கிருஷ்ணர் சொன்ன அந்த 20 குணங்களையும் எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அனுப்பி வைக்கிறீங்களா? நான் ஒரு டைரியில நோட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தங்கை கௌஷிக் பொம்மி கேட்ட அந்த வார்த்தை என் மனசை ரொம்ப உலுக்கிடுச்சு. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ விஷயங்களை நோட் பண்ணி வைக்க நினைக்கும்போது பகவான் சொன்ன ஞானத்தோட பண்புகளை தன் வாழ்க்கையில எழுதி வைக்கணும்னு நினைச்ச அந்த மனசு இருக்கே, அதுதான் உண்மையான பக்தி, அதுதான் உண்மையான தேடல். உங்களுக்காகவும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு அன்பு நெஞ்சங்களுக்காகவும் பகவத்கீதையில 13வது அத்தியாயத்துல பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விவரிச்ச அந்த 20 உன்னதமான ஞானத்தின் குணங்களை ரொம்ப ஆழமா விளக்கங்களோட பார்க்க போறோம். இப்போ உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு முக்கிய கேள்வி கேட்கிறேன். இந்த உலகத்துல நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? ஏன் இவ்வளவு பாரத்தை நெஞ்சுக்குள்ள தூக்கி வச்சுக்கிட்டு அலையிறோம்? எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? பகவான் கிருஷ்ணர் ஞானத்தோட முதல் பண்பா எதை சொல்றார் தெரியுமா? அமானித்துவம். அதாவது தனக்குன்னு ஒரு பெருமையோ புகழோ பாராட்டோ தேடாத குணம், பணிவின் உச்சக்கட்ட நிலை. நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு எதிர்பார்ப்பு ஓடிக்கிட்டே இருக்கு. நான் இதை செஞ்சேன், நான் அதை சாதிச்சேன், எல்லாரும் என்னை மதிக்கணும், எனக்கு முன்னுரிமை தரணும்னு ஒரு அகங்காரம் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து மிரட்டிக்கிட்டே இருக்கு. இந்த நான் என்ற எண்ணம் தான் மனுஷனை நிம்மதி இல்லாம பண்ணுது. எல்லாரும் தன்னை புகழணும்னு நினைக்கிறவன் ஒரு சின்ன அவமானம் வந்தா உடனே உடைஞ்சு போயிடுறான். பகவான் என்ன சொல்றார்னா, நீ உன்னை ஒரு சாதாரண கருவியா நினைச்சுக்கோ. உனக்கு வர்ற புகழும் சரி இகழும் சரி ரெண்டையும் சமமா பார்க்க பழகு. ஏன் இந்த உலகத்துல எல்லாரும் தன்னை பெரிய ஆளா காட்டிக்கணும்னு துடிக்கிறாங்க? ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு பயம், தன்னை மத்தவங்க மதிக்காம போயிட்டா என்ன பண்றதுங்கிற பயம். ஆனா உண்மையான ஞானி யார் தெரியுமா? தனக்கு மரியாதை கிடைக்குதா இல்லையாங்கிறத பத்தி கவலைப்பட மாட்டான். ஒரு மரம் இருக்கு, அது கல்லடி பட்டாலும் பழத்தை தருது. தனக்கு நிழல் கொடுக்கிற பெருமை அந்த மரத்துக்கு தேவையே இல்லை, அது பாட்டுக்கு தான் கடமையை செய்யுது. அதுபோல உங்க மனசுல இருக்கிற அந்த போலி கௌரவத்தை முதல்ல தூக்கி எறியுங்க. புகழுங்கிறது இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அமைதி தான் நிரந்தரம். யார்கிட்டையும் உங்களை நிரூபிக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்களா இருங்க. உங்களோட உண்மையான குணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். மத்தவங்க கொடுக்கிற சர்டிஃபிகேட்டை வச்சு உங்க சந்தோஷத்தை முடிவு பண்ணாதீங்க. எப்ப நீங்க உங்களை ஒரு பெரிய ஆளா நினைக்கிறத நிறுத்துறீங்களோ அப்பவே உங்க மனசுல இருக்கிற பாதி பாரம் குறைஞ்சிடும். யார் ஒருவன் தலைக்கணம் இல்லாம எல்லாரையும் சமமா பார்க்கறானோ அவன்கிட்ட தான் பகவான் வந்து தங்குறார். ஏன்னா காலியான பாத்திரத்துல தான் தண்ணியை நிரப்ப முடியும். ஏற்கனவே தலைக்கணத்தால நிரம்பி வழியிற மனசுக்குள்ள எந்த ஞானமும் உள்ள போகாது. யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எப்பவாவது மத்தவங்க பாராட்டலையேன்னு கவலைப்பட்டிருக்கீங்களா? அந்த கவலை தான் உங்களோட பந்தம். அதை உடைச்சு வெளியே வாங்க. பணிவுங்கிறது பலவீனம் கிடையாது, அதுதான் இந்த உலகத்தையே ஜெயிக்கிற ஆகச்சிறந்த ஆயுதம். மனுஷன் வாழும்போது எண்ணத்தை கொண்டு வந்தான், போகும்போது எண்ணத்தை கொண்டு போக போறான். இந்த இடைப்பட்ட காலத்துல வர்ற இந்த போலி பெருமை எதற்கு? உங்க நெஞ்ச தொட்டு நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க தேடின அந்த பாராட்டு உங்களுக்கு என்ன நிம்மதியை தந்துச்சு? ஒண்ணும் இல்ல. அதனாலதான் கண்ணன் முதல் குணமா இந்த பணிவை, பெருமையற்ற நிலைய நமக்கு கத்துக் கொடுக்கிறார். அடுத்ததா பகவான் சொல்ற 2வது குணம் என்ன தெரியுமா? அதுதான் அதம்பித்துவம். அதாவது எந்தவிதமான பக்கமும் போலித்தனமும் இல்லாத ஒரு அசல் நிலை. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத, தனக்கு இல்லாத ஒரு தகுதியையோ அல்லது குணத்தையோ இருப்பதாக காட்டிக்கொள்ளாத உன்னதமான நேர்மை. இப்போ இந்த நிமிஷத்துல உங்களை நீங்களே உற்று பார்க்க கேட்டுக்கிறேன். நம்மில் எத்தனை பேர் தினமும் காலையில எந்திரிச்ச உடனே ஒரு முகமுடிய மாட்டிக்கிட்டு வெளியே கிளம்புறோம்? மத்தவங்க முன்னாடி நம்மள ரொம்ப யோக்கியனாகவும் ரொம்ப அறிவாளியாகவும் ரொம்ப பக்திமானாகவும் காட்டிக்கிறதுக்காக எவ்வளவு பெரிய போராட்டத்தை உள்ளுக்குள்ள நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏன் இந்த ஏமாற்று வேலை? யாருக்காக இந்த வேஷம்? பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து மிக தெளிவா ஒரு விஷயத்தை உடைக்கிறார். அர்ஜுனா, நீ வெளியே என்னவாக காட்டிக்கிறாய் என்பது முக்கியமே இல்லை, உள்ளுக்குள்ள நீ என்னவாக இருக்கிறாய் என்பதுதான் ஆன்மீகத்தின் தொடக்கம்.
நம்ம மனசோட ஆகப்பெரிய பலவீனம் என்னன்னா நம்மகிட்ட இல்லாத ஒரு நல்ல பண்பை நமக்குள் இருப்பதாக இந்த உலகத்தை நம்ப வைக்க துடிப்பதுதான். ஒரு மனிதன் தான் பெரிய தியாகி போலவோ அல்லது எல்லாவற்றையும் உணர்ந்த ஞானி போலவோ வெளியே காட்டிக்கொள்ள முயலும்போது அவன் அங்கே தன் ஆன்மாவை அடகு வைக்கிறான். இந்த போலித்தனம் இருக்கே, அது உள்ளுக்குள்ள ஒரு பெரும் நரகத்தை உருவாக்கிவிடும். ஏன்னா ஒரு பொய்யான பிம்பத்தை இந்த உலகத்துல நிலைநிறுத்துறதுக்கு மனுஷன் ஒவ்வொரு நொடியும் பயந்து பயந்து வாழ வேண்டியிருக்கு. எங்கே நம்மளோட உண்மையான குணம் வெளியே தெரிஞ்சிடுமோ, எங்கே நம்ம முகமுடி கழன்று விழுந்திடுமோ அப்படிங்கிற மரண பயம் அவனுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, மத்தவங்க பார்க்காத போது, யாரும் உங்களை கண்காணிக்காத அந்த தனிமை அறையில நீங்க உண்மையாவே யார்? அங்கே உங்க மனசுல என்ன மாதிரியான எண்ணங்கள் ஓடுது? அங்கே உங்க குணம் என்ன? அந்த தனிமையில நீங்க என்னவாக இருக்கிறீர்களோ அதுதான் உங்களோட உண்மையான ஆன்மீக தகுதி. ஆனா நாம என்ன பண்றோம்? 4 பேர் பார்க்குற இடத்துல ரொம்ப பவ்யமா ரொம்ப பண்பா நடந்துக்கிறோம். அதுக்கு பேர் தான் தம்பம், அதாவது போலி கௌரவம், பகட்டு. பகவான் கிருஷ்ணர் இந்த குணத்தை ஞானத்திற்கு பகையாக சொல்கிறார். இந்த போலித்தனம் இருக்கும் இடத்தில் ஒருபோதும் உண்மை அறிவு தங்குவதே இல்லை. பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசிக்கும்போது அர்ஜுனன் தன் குழப்பங்களை, தன் பயங்களை, தன் பலவீனங்களை மறைக்காமல் அப்படியே கொட்டினான். கிருஷ்ணா, என் கைகள் நடுங்குகிறது, என் காண்டீபம் நழுவுகிறது, என் மனம் சுழல்கிறது என்று தன் நிலையை அப்படியே ஒப்புக்கொண்டான். அங்கதான் அவனுக்கு ஞானம் பிறப்பதற்கான தகுதி உண்டானது. நீங்களும் உங்க வாழ்க்கையில பகவானை நெருங்கணும்னா முதல்ல இந்த போலி பகட்டை தூக்கி எறியணும். உங்ககிட்ட இல்லாத ஒரு ஒழுக்கத்தை இருப்பதாக காட்டி இந்த உலகத்திடம் கைத்தட்டல் வாங்குறதுல என்ன பெருமை இருக்க போகுது? பகவான் கிருஷ்ணர் காட்டும் இந்த 2 பண்புகளையும் நம் நெஞ்சில் ஆழமாக பதிய வைப்போம். நமக்குள் இருக்கும் அனைத்து போலித்தனங்களையும் சுட்டெரிப்போம். எந்த ஒரு மனிதன் தன் அகங்காரத்தின் பகட்டை கைவிடுகிறானோ அவன் மட்டுமே அடுத்த உன்னதமான நிலைக்கு செல்ல முடியும். இந்த போலித்தனத்தை ஒழித்த பிறகு ஒரு மனிதனுக்குள் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய அடுத்த 2 உன்னதமான குணங்கள் எது தெரியுமா? அது நம்முடைய ஆன்மாவை இன்னும் ஆழமான தத்துவத்திற்குள் கொண்டு செல்லும். அதை நாம் அடுத்ததாக மிக ஆழமாக காண்போம். பகவான் கிருஷ்ணர் விவரிக்கும் அந்த 3வது உன்னதமான குணம் இந்த உலகமே கொண்டாடும் ஆனால் கடைப்பிடிப்பதற்கு மிக கடினமான அகிம்சை. அகிம்சை அப்படின்னு சொன்ன உடனே நம்மில் பலரும் நினைப்பது ஒருத்தரை அடிக்காமல் இருப்பது, காயப்படுத்தாமல் இருப்பது அல்லது எந்த ஒரு ஜீவனையும் வெட்டாமல் கொல்லாமல் இருப்பது மட்டும்தான் என்று. ஆனால் பகவத்கீதையில் பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உணர்த்தும் அகிம்சை என்பது வெறும் உடல் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல. அது நம்முடைய மனம், வாக்கு, செயல் ஆகிய 3லும் ஒரு சேர மலர வேண்டிய மிக உன்னதமான ஆன்மீக நிலை. இப்போ இந்த நிமிஷத்துல உங்க எல்லோரையும் பார்த்து ஒரு தீர்க்கமான கேள்வி கேட்கிறேன். நம்மில் எத்தனை பேர் கத்தியை தூக்கி ஒருத்தரை குத்தாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நம்முடைய வார்த்தைகளாலும் நம்முடைய எண்ணங்களாலும் தினமும் எத்தனை மனிதர்களை உள்ளுக்குள்ளே குத்தி கிழித்து கொண்டிருக்கிறோம்? ஒரு மனிதனுடைய உடம்பில் ஏற்படும் காயம் கூட சில நாட்களில் ஆறிவிடும். ஆனால் நம்முடைய நாவினால், நம்முடைய வன்மமான எண்ணங்களால் ஒருவனுடைய மனதிற்குள் நாம் ஏற்படுத்தும் காயம் இருக்கிறதே, அது அவனுடைய வாழ்நாள் முழுவதும் இரத்த கண்ணீராக வடிந்து கொண்டே இருக்கும். இந்த மனரீதியான, வாக்கு ரீதியான வன்முறைக்கு பேர்தான் உண்மையான ஹிம்சை. இதிலிருந்து விடுபடுவதுதான் உண்மையான அகிம்சை. உங்க நெஞ்ச தொட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. நமக்கு பிடிக்காத ஒரு மனிதரை பற்றி நம்முடைய உள்மனதில் எவ்வளவு வன்மமான எண்ணங்களை நாம் வளர்த்து வைத்திருக்கிறோம். அவன் கெட்டுப்போக வேண்டும், அவனுக்கு ஏதேனும் ஒரு கெடுதல் நடக்க வேண்டும், அவன் அழ வேண்டும் என்று நம்முடைய ஆழ்மனதின் ஏதோ ஒரு மூலையில் ஓடும் அந்த எண்ணம் இருக்கிறதே, அதுதான் மிகப்பெரிய வன்முறை. பகவான் என்ன சொல்றார்னா, நீ வெளியில் காட்டும் சாந்தம் ஆன்மீகம் கிடையாது. உன் மனதில் எந்த ஒரு ஜீவராசியை பற்றியும், எந்த ஒரு மனிதரை பற்றியும் துளியளவும் பொறாமையோ வன்மமோ குரோதமோ இல்லாத ஒரு தூய்மையான நிலை இருக்கிறதே, அதுதான் அகிம்சை. எல்லா உடல்களிலும் உறைந்திருப்பது ஒரே பரம்பொருள்தான் என்பதை உணர்வதுதான் ஞானம். அப்படி இருக்கும்போது உனக்கு முன்னால் இருக்கும் ஒரு ஜீவனுக்கு நீ செய்யும் துரோகமும் தீங்குமும் உண்மையில் நீ உனக்கே செய்து கொள்ளும் தீங்காகும். எதிரில் இருப்பவன் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளட்டும், அவனுடைய அறியாமையினால் அவன் வன்முறையை கையாளட்டும். ஆனால் அவனுடைய அந்த தீய குணம் உன்னுடைய உன்னதமான அமைதியை குலைத்து உன்னையும் ஒரு வன்முறையாளனாக மாற்ற அனுமதிக்கலாமா? உங்களுடைய சாந்தத்தையும் உங்களுடைய தூய்மையையும் இன்னொரு மனிதனின் மோசமான குணம் தீர்மானிக்கக்கூடாது. எப்போ ஒருவன் மற்றவர்களின் தீய செயல்களுக்கு தன் அமைதியை இழக்காமல் இருக்கிறானோ அங்கதான் அவனுடைய ஆன்மீக பலம் நிரூபிக்கப்படுகிறது.
அடுத்ததாக பகவான் விவரிக்கும் 4வது உன்னதமான குணம் நம்முடைய ஆன்மாவின் பலத்தை இந்த உலகிற்கு நிரூபிக்கும் க்ஷாந்தி. க்ஷாந்தி அப்படின்னு சொன்னா அது வெறும் சகிப்புத்தன்மை மட்டும் கிடையாது. யாராவது நமக்கு துரோகம் செய்யும் போதோ, நம்மை அவமானப்படுத்தும் போதோ, நம்முடைய மனதிற்குள் துளியளவும் கோபமோ வன்மமோ பழிவாங்கும் எண்ணமோ வராமல் அவர்களை முழுமையாக மன்னிக்கும் உன்னதமான மனநிலை. நம்மில் எத்தனை பேருக்கு ஒரு சின்ன விஷயம் நம்முடைய விருப்பப்படி நடக்கலன்னா உடனே கோபம் தலைக்கேறி விடுகிறது. யாராவது நம்மளை ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டா அவங்களை எப்படி பழிவாங்கலான்னு நம்முடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய போரே நடக்குது இல்லையா? இந்த அவசர யுகத்துல எல்லாமே நமக்கு உடனே நடக்கணும், எல்லாரும் நமக்கு கட்டுப்படணும்னு நினைக்கிறோம். ஆனா பகவான் கிருஷ்ணர் ஞானத்தின் முக்கிய அடையாளமா இந்த க்ஷாந்தி என்னும் பொறுமையை ஏன் சொல்றார் தெரியுமா? எவன் ஒருவன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி பொறுமையை கையாள்கிறானோ அவனே உண்மையான ஞானி. உங்க நெஞ்ச தொட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. நமக்கு வர்ற கோபத்தாலையும் அவசரத்தாலையும் நாம இதுவரைக்கும் எத்தனையோ நல்ல மனிதர்களை, நல்ல வாய்ப்புகளை இழந்திருப்போம். கோபம் வர்ற அந்த ஒரு நொடியில நம்முடைய அறிவு வேலை செய்யறதே இல்ல. அந்த ஒரு நொடி ஆத்திரத்துல நாம எடுக்கிற முடிவுகள், நாம பேசுற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையையே தலைகீழா மாத்திடுது. ஆனா இந்த க்ஷாந்தி என்ன பண்ணுது தெரியுமா? அது நம்முடைய மனதிற்கு ஒரு நிதானத்தை தருது. எதிரில் இருப்பவன் எவ்வளவு பெரிய அநீதியை நமக்கு செய்திருந்தாலும் அவனுடைய அறியாமையை நினைத்து பரிதாபப்படும் ஒரு உன்னதமான நிலையை இந்த க்ஷாந்தி நமக்கு கொடுக்குது. திருப்பி அடிக்க தகுதியும் அதிகாரமும் இருந்தும் ஒருவனை தன் பொறுமையால் மன்னித்து கடந்து போகிறானே, அவன்தான் இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த பலசாலி. கோபப்படுவது மிக எளிது. எவர் வேண்டுமானாலும் கோபப்படலாம். ஆனால் அந்த கோபத்தை விழுங்கி அங்கே சாந்தத்தை நிலைநாட்டுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பலம் தேவை. அந்த பலம்தான் க்ஷாந்தி. மன்னிக்க தெரிந்தவன் மட்டுமே ஆன்மீக பாதையின் அடுத்த படிக்கு செல்ல முடியும். உங்க மனதிற்குள் யாரோ ஒரு மனிதன் செய்த துரோகத்தை வன்மமாக பூட்டி வைத்திருக்கும் வரை உங்களால் ஒருபோதும் சுதந்திரமாக இருக்க முடியாது. அந்த வன்மம் உங்களை உள்ளுக்குள்ளே அரித்துக்கொண்டே இருக்கும். எப்போ நீங்க அவனுடைய அறியாமையால் அவன் அதை செய்துவிட்டான், நான் அவனை மன்னிக்கிறேன் என்று உங்கள் பொறுமையால் அவனை விடுவிக்கிறீர்களோ அப்போதே நீங்கள் அந்த பாரத்திலிருந்து விடுதலை பெறுகிறீர்கள். மன்னிப்பு என்பது அடுத்தவனுக்காக செய்யும் தர்மம் அல்ல, அது உங்கள் மன அமைதிக்காக நீங்களே செய்து கொள்ளும் ஆகப்பெரிய உதவி. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழலிலும் உங்களது பொறுமையை சோதிக்கும் நிகழ்வுகள் நடந்து கொண்டேதான் இருக்கும். அந்த நேரங்களிலெல்லாம் பகவான் சொன்ன இந்த க்ஷாந்தி என்ற குணத்தை நினைவுகூருங்கள். ஒரு நொடி அமைதியாக இருந்து அந்த சூழலை நிதானமாக கடந்து செல்ல பழகுங்கள். அது உங்களை ஒரு உன்னதமான மனிதனாக மாற்றும். இந்த க்ஷாந்தியை நம்முடைய மனதிற்குள் நிலைநிறுத்திய பிறகு ஒரு மனிதனுக்குள் இருக்க வேண்டிய, அவனுடைய எண்ணத்திலும் செயலிலும் இருக்க வேண்டிய அடுத்த 5 மற்றும் 6வது உன்னதமான பண்புகள் எது தெரியுமா? அதை நாம் அடுத்ததா மிக ஆழமாக காண்போம். பகவான் கிருஷ்ணர் விவரிக்கும் அந்த 5வது உன்னதமான குணம் நம்முடைய ஆன்மாவின் அஸ்திவாரமாக விளங்கும் ஆர்ஜவம். ஆர்ஜவம் அப்படின்னு சொன்னா அது நேர்மை, கபடமற்ற தன்மை. அதாவது நினைப்பது ஒன்று, பேசுவது ஒன்று, செய்வது இன்னொன்று என்று இல்லாமல் மனசு, வாக்கு, செயல் ஆகிய 3ம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் உன்னதமான நேர்மை நிலை. இப்போ இந்த நிமிஷத்துல உங்க எல்லோரையும் பார்த்து ஒரு தீர்க்கமான கேள்வி கேட்கிறேன். நம்மில் எத்தனை பேர் உள்ளுக்குள்ள ஒன்னு வச்சுக்கிட்டு வெளியில வேற ஒன்னு பேசுறோம்? ஒரு மனிதரை பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க முன்னாடி நின்னு ரொம்ப பாசமா பேசுறதும், அவங்க அங்கிருந்து போன உடனே அவங்கள பத்தி தப்பாவும் கேவலமாவும் மத்தவங்க கிட்ட பேசுறதும் நம்மில் எத்தனை பேருக்கு கைவந்த கலையா இருக்கு? இந்த மாதிரியான இரட்டை வேடம் இருக்கே, இதுதான் ஆன்மீக பாதையில மிகப்பெரிய சாபம். பகவான் கிருஷ்ணர் ஞானத்தின் முக்கிய அடையாளமா இந்த ஆர்ஜவம் என்னும் கபடமற்ற நேர்மையை ஏன் சொல்றார் தெரியுமா? எவன் ஒருவன் தன் அகம் புறம் இரண்டிலும் ஒரே நேர்மையோடு இருக்கிறானோ அவன்கிட்ட மட்டும்தான் உண்மையான அறிவு தங்கும். உங்க நெஞ்ச தொட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. தந்திரமா பேசுறவன் தான் புத்திசாலி, கபடமா காரியம் சாதிக்கிறவன் தான் திறமைசாலி அப்படின்னு இந்த உலகம் ஒரு தப்பான கணக்கை நமக்கு கத்துக் கொடுத்து வச்சிருக்கு. ஆனா பகவான் என்ன சொல்றார்னா, நீ உலகத்தை ஏமாத்தலாம், உலக மனிதர்களை உன் தந்திர வார்த்தைகளால மயக்கலாம், ஆனா உனக்குள்ளே சாட்சியா உட்கார்ந்திருக்கிற அந்த பரம்பொருளை எப்படி ஏமாத்துவ? உன் கபட எண்ணங்கள் அனைத்தும் அந்த பிரபஞ்ச சாட்சிக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு.
ஆர்ஜவம் கொண்ட நேர்மையான மனிதன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் மனசு திறந்த புத்தகம் போல இருக்கும். அவனுக்கு எதையும் மறைக்க வேண்டிய அவசியமில்லை, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, எந்த பொய்யை காப்பாற்றவும் இன்னொரு பொய் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அந்த கபடமற்ற நிலைதான் ஒரு மனிதனுக்கு ஆகச்சிறந்த சுதந்திரத்தை தருது. எப்போ உங்க மனசுல அந்த வெள்ளந்தியான கபடமற்ற நேர்மை பிறக்குதோ, அப்போ நீங்க பகவானுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா மாறிடுவீங்க. அடுத்ததாக பகவான் விவரிக்கும் 6வது உன்னதமான குணம் நம்முடைய அறியாமை இருளை அகற்றி ஞான ஒளியை ஏற்றும் ஆசாரியோபாசனம். ஆசாரியோபாசனம் அப்படின்னு சொன்னா அது தகுதியான ஒரு ஆன்மீக குருவை அடைந்து அவருக்கு மனப்பூர்வமாக சேவை செய்வதும் அவரிடம் பணிவோடு இருந்து அந்த பரம ஞானத்தை கற்றுக்கொள்வதும் ஆகும். இன்னைக்கு இருக்கிற இணையதள உலகத்துல 4 ஆன்மீக தகவல்களை படிச்சுட்டு எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு, எனக்கு எதுக்கு ஒரு குரு, நானே எல்லாத்தையும் கத்துக்குவேன் அப்படின்னு நினைக்கிற தலைக்கணம் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கு? புத்தகங்களை படிப்பதாலோ அல்லது சொற்பொழிவுகளை கேட்பதாலோ மட்டும் உங்களுக்கு தகவல் கிடைக்குமே தவிர உண்மையான மாற்றம் உங்க வாழ்க்கையில வராது. பகவான் கிருஷ்ணர் ஞானத்தின் முக்கிய அடையாளமா இந்த ஆசாரியோபாசனம் என்னும் குரு வழிபாட்டை ஏன் சொல்றார் தெரியுமா? எவன் ஒருவன் தன் அகங்காரத்தை குருவின் காலடியில் சமர்ப்பித்து வினயத்தோடு நிற்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் உண்மையான ஆன்மீக விழிப்புணர்வு சாத்தியம். உங்க நெஞ்ச தொட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு குரு ஏன் நம் வாழ்க்கைக்கு தேவைப்படுறார்? நமக்கு எந்த பாதை எங்கே போகுது, எந்த பாதையில போனா ஆபத்து வரும், எந்த பாதையில போனா இலக்கை அடையலாம்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த பாதையை கடந்து அந்த இலக்கை அடைந்த ஒரு வழிகாட்டி தான் குரு. அவரோட கையை பிடிச்சுக்கிட்டு நடக்கும்போது நமக்கு வழிதவறும் பயம் இருக்காது. குரு என்பவர் வெறும் உடலாலான மனிதர் அல்ல. அவர் உங்களை உன்னத நிலைக்கு அழைத்துச் செல்ல பிரபஞ்சம் அனுப்பிய ஒரு தெய்வீக கருவி. ஒரு உண்மையான குரு உங்க முன்னாடி நிற்கும்போது அவர் உங்கள் முகமூடிகளை கிழித்தெறிவார். உங்களுடைய பலவீனங்களை, உங்களுடைய தலைக்கணத்தை, உங்களுடைய அறியாமையை உங்களுக்கே அடையாளம் காட்டுவார். அந்த நேரத்தில் குரு காட்டும் கடுமையான வார்த்தைகள் கூட ஒரு சிற்பி கல்லின் மீது நடத்தும் உளி அடியைப் போலத்தான் இருக்கும். அந்த அடி வலிக்கத்தான் செய்யும். ஆனா அந்த அடி விழுந்தா மட்டும்தான் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக சிலை வெளியே வரும். குருவின் முன்னால் நீங்கள் ஒரு களிமண்ணாக மாற வேண்டும். அவர் உங்களை எப்படி வேண்டுமானாலும் வணையட்டும், எந்த வடிவத்திற்கு வேண்டுமானாலும் மாற்றட்டும் என்று உங்களை முழுமையாக அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அதற்கு பெயர்தான் சரணாகதி. யார் ஒருவன் தன் அகங்காரத்தை முழுமையாக நீக்கி குருவின் பாதங்களில் தன் ஆன்மாவை சமர்ப்பித்து ஆசாரியோபாசனத்தை தன் வாழ்வின் தவமாக மாற்றுகிறானோ அவனுடைய அறியாமை இருள் சூரியனைக் கண்ட பனி போல விலகிவிடும். அவனுடைய அகத்தில் உண்மையான ஞான தீபம் பிரகாசமாக எரியத் தொடங்கும். இந்த குரு வழிபாட்டின் மூலமாக ஞானத்தை பெறுவதற்கு தகுதியாக ஒரு மனிதன் தன் உடலையும் மனதையும் எப்படி வைத்திருக்க வேண்டும் என்ற அடுத்த 2 பண்புகள் எது தெரியுமா? அதை நாம் அடுத்ததா மிக ஆழமாக காண்போம். பகவான் கிருஷ்ணர் விவரிக்கும் அந்த 7வது உன்னதமான குணம் நம்முடைய ஆன்மீக கோட்டையின் பாதுகாப்பாக விளங்கும் சௌசம். சௌசம் அப்படின்னு சொன்னா அது வெறும் குளித்துவிட்டு உடம்ப சுத்தமா வச்சுக்கிறது மட்டும் கிடையாது. அது நம்முடைய அகம் புறம் ஆகிய 2 நிலைகளிலும் ஒரே சேர பராமரிக்க வேண்டிய மிக உன்னதமான ஆன்மீக தூய்மை நிலை. இப்போ இந்த நிமிஷத்துல உங்க எல்லோரையும் பார்த்து ஒரு தீர்க்கமான கேள்வி கேட்கிறேன். நம்மில் எத்தனை பேர் தினமும் சோப்பு போட்டு உடம்ப கழுவுறோம், பவுடர் போட்டு முகத்தை அழகாக்குறோம், விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்தி வெளியில ரொம்ப சுத்தமான மனிதர்கள் போல காட்டிக்கிறோம். ஆனா அதே சமயம் நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு அழுக்குகளையும் எவ்வளவு குப்பைகளையும் வச்சுக்கிட்டு அலையிறோம். அடுத்தவனை பத்தின பொறாமை, வன்மம், பேராசை, காமம், குரோதம்னு அத்தனை அசுத்தங்களையும் நெஞ்சுக்குள்ள பூட்டி வச்சுக்கிட்டு வெளியில மட்டும் சுத்தபத்தமா நடமாடுறதுல என்ன பயன் இருக்கு? பகவான் கிருஷ்ணர் ஞானத்தின் மிக முக்கிய அடையாளமா இந்த சௌசம் என்னும் தூய்மையை ஏன் சொல்றார் தெரியுமா? எவன் ஒருவன் தன் உடலையும் மனதையும் அசுத்தங்கள் இல்லாமல் தூய்மையாக வச்சிருக்கானோ அவன்கிட்ட மட்டும்தான் தெய்வீகம் குடியிருக்கும். உங்க நெஞ்ச தொட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு அழுக்கான பாத்திரத்துல கொண்டு வந்து எவ்வளவு சுவையான பாலை ஊத்தினாலும் அந்த பால் உடனே கெட்டு போயிடும் இல்லையா? அதுபோல வக்ர எண்ணங்களாலும் வஞ்சகத்தாலும் அசுத்தப்பட்டு போயிருக்க உங்களோட இந்த மனசுக்குள்ள பகவான் எவ்வளவு பெரிய ஞானத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் அது அத்தனையும் வீணாயிடும். ஆன்மீக பாதையில போறவங்களுக்கு புறத் தூய்மை எவ்வளவு முக்கியமோ அதை விட 1000 மடங்கு அகத்தூய்மை ரொம்ப முக்கியம். சௌசம் கொண்ட தூய்மையான மனிதனோட மனசு ஒரு தெளிந்த நீரோடை போல இருக்கும். அந்த நீரோடையோட அடி ஆழம் வரைக்கும் எப்படி தெளிவா தெரியுமோ அதுபோல அவனோட எண்ணங்களும் ரொம்ப வெளிப்படையா கரையே இல்லாததா இருக்கும். அந்த தூய்மைதான் ஒரு மனிதனுக்கு ஆகச்சிறந்த ஆன்ம பலத்தை தருது.
உங்க வார்த்தையில தூய்மை இருக்கணும், உங்க பார்வையில தூய்மை இருக்கணும், உங்க உழைப்புல தூய்மை இருக்கணும். நேர்மையான வழியில வர்ற கஞ்சிக்கூழ் கூட உங்களோட ஆன்மாவை தூய்மையா வச்சிருக்கும். தூய்மையான மனசுதான் பகவான் தங்குற கருவறை. அடுத்ததாக பகவான் விவரிக்கும் 8வது உன்னதமான குணம் நம்முடைய ஆன்மீக பயணத்தில் வரும் அத்தனை புயல்களையும் தாங்கி நிற்கும் பேராயுதமான ஸ்தைரியம். ஸ்தைரியம் அப்படின்னு சொன்னா அது அசைக்க முடியாத மன உறுதி, இலக்கிலிருந்து துளியும் பின்வாங்காத தீவிரம். அதாவது வாழ்க்கையில எந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய நஷ்டங்களோ அல்லது சோதனைகளோ குறுக்கிட்டாலும், தான் தேர்ந்தெடுத்த அந்த தர்மத்தின் பாதையிலிருந்தும் ஆன்மீக இலக்கிலிருந்தும் ஒரு அங்குலம் கூட நகராத இரும்பு போன்ற நெஞ்சு உறுதி. நம்மில் எத்தனை பேருக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தா உடனே நம்மளோட கொள்கைகளும் நம்பிக்கைகளும் காத்துல பறந்து போயிடுது. நான் இவ்வளவு நாளா நேர்மையா இருந்தேன், ஆனா எனக்கு இந்த தோல்வி கிடைச்சிருச்சு, அதனால இனிமே நானும் தப்பான வழியில தான் போவேன் அப்படின்னு உங்க மனசு உடனே சாஞ்சிடுது இல்லையா? இன்னைக்கு ஒரு நல்ல முடிவை எடுப்போம், நாளைக்கு ஒரு சின்ன பின்னடைவு வந்த உடனே அந்த முடிவை மாற்றிக்கொள்வோம். இந்த மாதிரியான ஊசலாட்ட மனவில்லை இருக்கே, இதுதான் நம்ம வாழ்க்கையோட ஆகப்பெரிய பலவீனம். உங்க நெஞ்ச தொட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு ஆழமான அஸ்திவாரம் இல்லாத கட்டிடம் எப்படி ஒரு சின்ன நிலநடுக்கத்துக்கே இடிஞ்சு விழுந்துடுமோ, அதுபோல ஸ்தைரியம் இல்லாத மனிதனோட ஆன்மீகமும் அவனோட வாழ்க்கையும் ஒரு சின்ன சோதனைக்கே சிதைஞ்சு போயிடும். இந்த உலகம் உங்களை எத்தனையோ விதத்துல சோதிக்கும். ஆனா அந்த அத்தனை சலனங்களுக்கும் நடுவுல நான் இறந்தாலும் சரி, நான் எடுத்த தர்மத்தின் பாதையை விட்டு, நான் என் பகவானின் பாதையை விட்டு ஒருபோதும் மாறமாட்டேன் அப்படின்னு எவன் ஒருத்தன் நெஞ்சு நிமிர்த்தி நிக்கிறானோ அவனோட அந்த உறுதிக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சமே தலை வணங்கும். ஸ்தைரியம் கொண்ட உறுதியான மனிதன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் ஒரு பிரம்மாண்டமான மலை போல இருப்பான். எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும், எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் அந்த மலை எப்படி தன் இடத்துல இருந்து 1 மில்லிமீட்டர் கூட நகராமல் அசைவற்று நிற்குமோ, அதுபோல அவனோட அகமும் சலனங்கள் இல்லாமல் நேர்கோட்டுல நிற்கும். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, போர் முனையில நிற்கிறாய், எதிரே உன்னுடைய சொந்த பந்தங்கள் நிற்கிறார்கள்னு உன் மனசை அலைப்பாய விடாதே, ஸ்திரமாக நில், உன் கடமையிலிருந்து பின்வாங்காதே அப்படின்னு அந்த ஸ்தைரியத்தை தான் போதிக்கிறார். யார் ஒருவன் தன் அகத்தில் இருக்கும் அத்தனை தளர்ச்சிகளையும் பயங்களையும் முழுமையாக நீக்கி ஸ்தைரியத்தை தன் ஆன்ம பலமாக மாற்றுகிறானோ, அவனுடைய வாழ்க்கை ஒரு திசையறியும் கருவியைப் போல எப்போதும் தன் இலக்கை நோக்கியே துல்லியமாக நகரும். இந்த மன உறுதியை நம்முடைய மனதிற்குள் நிலைநிறுத்திய பிறகு ஒரு மனிதன் தன் ஆன்மாவை இன்னும் ஆழமாக கட்டுப்படுத்த வேண்டுமானால் அவனுக்கு அடுத்த 2 உன்னதமான பண்புகள் தேவை. அதை நாம் அடுத்ததாக மிக ஆழமாக காண்போம். பகவான் கிருஷ்ணர் விவரிக்கும் அந்த 9வது உன்னதமான குணம் நம்மை மிருக நிலையிலிருந்து தெய்வீக நிலைக்கு உயர்த்தும் ஆகச் சிறந்த ஆயுதமான ஆத்ம வினிகிரகம். ஆத்ம வினிகிரகம் அப்படின்னு சொன்னா தன் சொந்த மனசையும் கட்டுக்கடங்காம ஓடுற புலன்களையும் தன் அறிவின் மூலமாக முழுமையாக கட்டுப்படுத்தி தன் வசப்படுத்துவதுதான். இப்போ இந்த நிமிஷத்துல உங்க எல்லோரையும் பார்த்து ஒரு தீர்க்கமான கேள்வி கேட்கிறேன். இந்த உலகத்துல நாம ஏன் இவ்வளவு அசிங்கப்படுறோம்? ஏன் இவ்வளவு பாவங்களை செஞ்சுட்டு அப்புறமா உட்கார்ந்து அழுகுறோம்? எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்மளோட புலன்கள் கேட்கிற அத்தனை இன்பங்களுக்கும் நாம அடிமையா மாறி அது போன போக்கிலையெல்லாம் பின்னாடியே ஓடுறோம். நாக்கு ஒரு சுவையை தேடுதுன்னா உடனே அதை நோக்கி ஓடுறோம். கண்கள் ஒரு கவர்ச்சியை பார்க்குதுன்னா புத்தியை இழந்து நிற்கிறோம். இப்படி 5 புலன்களும் 5 பக்கமா நம்ம இழுத்துக்கிட்டு ஓடும்போது நாம எப்படி ஒரு ஆன்மீகவாதியா வாழ முடியும்? பகவான் கிருஷ்ணர் ஞானத்தின் அஸ்திவாரமாக இந்த ஆத்ம வினிகிரகம் என்னும் சுய கட்டுப்பாட்டை ஏன் சொல்றார் தெரியுமா? எவன் ஒருவன் தன் புலன்களுக்கு எஜமானனாக இருக்கிறானோ அவனே உண்மையான ஞானி. உங்க நெஞ்ச தொட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. 5 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு ரதத்துல நீங்க போய்கிட்டு இருக்கீங்க. அந்த 5 குதிரைகளும் 5-6 பக்கமா தாறுமாறா மிரண்டு ஓடுனா அந்த ரதத்தோட நிலைமை என்ன ஆகும்? அது கண்டிப்பா ஏதோ ஒரு பள்ளத்துல விழுந்து உடைஞ்சு சிதறி போகும் இல்லையா? அந்த ரதம் தான் உங்க உடம்பு. அந்த 5 குதிரைகள் தான் உங்களோட புலன்கள். அந்த கடிவாளத்தை இறுக்கி பிடிச்சு குதிரைகளை தன் கட்டுப்பாட்டுல வைத்திருக்க வேண்டிய பாகம்தான் உங்களோட புத்தி. ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்ன? கடிவாளம் அருந்து போய் கிடக்கு. குதிரைகள் தன் இஷ்டத்துக்கு ரதத்தை இழுத்துக்கிட்டு நரகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த அவல நிலையை மாத்துறது தான் ஆத்ம வினிகிரகம். அடுத்ததாக பகவான் விவரிக்கும் 10வது உன்னதமான குணம் இந்த உலகியல் கட்டுக்களிலிருந்து நம்மை விடுவிக்கும் இந்திரியார்த்தேஷு வைராக்கியம்,
அதாவது புலன் இன்பங்களின் தற்காலிக தன்மையை உணர்ந்து அவற்றின் மீது துளியும் பற்றற்ற ஒரு அசல் வைராகிய நிலையை அடைவது. நம்மில் எத்தனை பேர் உலகப் பொருட்கள் மீதும் தற்காலிக சுகங்கள் மீதும் தீராத பற்று வச்சுக்கிட்டு அது கிடைக்காத போது கவலையில மூழ்கி போறோம்? பகவான் என்ன சொல்றார்னா, புலன்கள் தரும் இன்பங்கள் அனைத்தும் ஆரம்பத்தில் அமிர்தம் போல தோன்றினாலும் முடிவில் அவை விஷமாக மாறிவிடும். உலகத்து பொருட்கள் எதுவும் நிலையானவை அல்ல என்பதை தெளிவாக உணர்வதுதான் வைராகியம். வைராகியம்னா எல்லாவற்றையும் விட்டுட்டு ஓடுவது கிடையாது. உலகத்துல தான் இருப்போம், ஆனால் உலகியல் ஆசைகள் எதுவும் நம்ம மனசை கரைப்படுத்தாது. தாமரை இலை மேல இருக்கிற தண்ணி எப்படி அந்த இலையில ஒட்டாம இருக்குமோ அதுபோல இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டே பற்றற்று இருக்கிறது தான் உண்மையான ஞானம். உங்க மனசு ஒரு தப்பான காரியத்தை செய்ய சொல்லி உங்களை வற்புறுத்தும் போது, மாட்டேன், என் புத்திக்கு தெரியுது இது தப்பு, நான் இதை செய்ய மாட்டேன்னு உங்க மனசின் முகத்துல அடிச்சு அதை அடக்குறீங்களே, அதுதான் ஆத்ம வினிகிரகத்தின் பலத்தால் உண்டாகும் வைராகியம். உங்களுடைய அகத்தின் தூய்மையான கட்டுப்பாடே உங்களோட அசல் தகுதி. எப்போ நீங்க புலன்களின் அடிமைத்தனத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று உங்களை நீங்களே ஆளத் தொடங்குறீங்களோ அப்பவே உங்க ஆன்மாவுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான பேரொளி பரவ ஆரம்பிக்கும். அந்த தெய்வீக ஒளிதான் உங்களை இந்த உலகத்தின் அத்தனை சலனங்களிலிருந்தும் காப்பாற்றும் கவசமாக மாறும். காற்றில்லாத இடத்தில் எரியும் விளக்கு எப்படி அசைவில்லாமல் நேராக பிரகாசிக்குமோ அதுபோல அவனுடைய மனமும் சலனங்கள் இல்லாமல் பரம்பொருளின் மீது நிலைத்திருக்கும். இந்த உன்னதமான புலனடக்கத்தையும் வைராகியத்தையும் நம்முடைய மனதிற்குள் நிலைநிறுத்திய பிறகு ஒரு மனிதன் தன் வாழ்க்கையின் யதார்த்தங்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடுத்த உன்னதமான 2 பண்புகள் எது தெரியுமா? அதை நாம் அடுத்ததா மிக ஆழமாக காண்போம். பகவான் கிருஷ்ணர் விவரிக்கும் அந்த 11வது உன்னதமான குணம் ஆன்மீக பாதையின் ஆக பெரிய தடையை உடைக்கும் அனகங்காரம். அனகங்காரம் அப்படின்னு சொன்னா நான் என்கிற அகந்தை இல்லாமல் இருப்பது. இந்த உடம்போ, இந்த அறிவோ, இந்த சொத்தோ என்னுடையது, நான் தான் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்கிற அந்த தவறான கர்வத்தை முழுமையாக வேறறுப்பது. இப்போ இந்த நிமிஷத்துல உங்க எல்லோரையும் பார்த்து ஒரு தீர்க்கமான கேள்வி கேட்கிறேன். நம்மில் எத்தனை பேருக்கு நம்முடைய அழகு, நம்முடைய படிப்பு, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய ஜாதி, மதம் அல்லது பணத்தை நினைத்து உள்ளுக்குள்ள ஒரு நுட்பமான தலைக்கணம் இருக்கு? நான் நினைச்சா எதையும் செய்வேன், என்னை எதிர்த்து யாருமே நிக்க முடியாது என்று நினைக்கும் அந்த அகந்தை இருக்கிறதே, அதுதான் ஆன்மீக பாதையில் மனிதனுக்கு ஏற்படும் ஆகப்பெரிய வீழ்ச்சி. பகவான் கிருஷ்ணர் ஞானத்தின் முக்கிய அடையாளமா இந்த அனகங்காரத்தை ஏன் சொல்றார் தெரியுமா? எப்போ இந்த நான் என்கிற அகந்தை அழிகிறதோ அப்போதான் அங்கே பகவான் என்கிற பேரொளி ஆக்கிரமிக்க முடியும். உங்க நெஞ்சத் தொட்டு நீங்களே யோசித்து பாருங்க. இந்த உலகத்துல நாம சாதிச்சது என்ன? நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த உலகம் இயங்குச்சு, நாம போன பிறகும் இந்த உலகம் இயங்கும். இடைப்பட்ட இந்த சின்ன காலத்துல வந்துட்டு நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் என்று மார்பு தட்டிக்கொள்வது எவ்வளவு பெரிய அறியாமை! இந்த உடம்பு கூட பஞ்சபூதங்களால் ஆனது, பிரபஞ்சம் கொடுத்த பிச்சை. அப்படி இருக்கும்போது எதை நினைத்து நாம் கர்வப்பட வேண்டும்? இந்த அகந்தையை ஒழிப்பதுதான் ஞானத்தின் தொடக்கம். அடுத்ததாக பகவான் விவரிக்கும் 12வது உன்னதமான குணம் மனித வாழ்க்கையின் யதார்த்தத்தை அக்குவேரா ஆணிவேரா உடைக்கும் ஜன்ம மிருத்யு ஜராவியாதி துக்கதோஷானுதர்ஷனம். அதாவது பிறப்பு, இறப்பு, மூப்பு, வயதாகுதல், வியாதி, நோய் ஆகியவற்றில் இருக்கும் துன்பங்களையும் குறைகளையும் எப்போதும் விழிப்புணர்வோடு சிந்தித்து பார்ப்பது. மனுஷன் ஏன் உலக இன்பங்கள்ல மூழ்கி கிடக்கான்? ஏன்னா தனக்கு எப்பவுமே வயதாகாது, தனக்கு நோயே வராது, தான் எப்பவுமே சாக மாட்டோம்னு ஒரு தப்பான கற்பனையில அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா பகவான் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், அர்ஜுனா, இந்த மனித வாழ்க்கைங்கிறது தற்காலிகமானது. இங்கே பிறப்புல துன்பம் இருக்கு, பிறந்து வளரும்போது நோய்கள் வர்ற துன்பம் இருக்கு, வயதாகி உடம்பு தளரும்போது வர்ற மூப்பு துன்பம் இருக்கு, கடைசியில எல்லாவற்றையும் விட்டுட்டு போக வேண்டிய மரண துன்பம் இருக்கு. இந்த உண்மையை எவன் ஒருவன் எப்போதும் தன் மனக்கண்ணில் காண்கிறானோ அவனுக்கு உலகப் பொருட்கள் மீது இருக்கும் போலி மோகம் தானாகவே உடைந்துவிடும். உங்க நெஞ்சத் தொட்டு நீங்களே யோசித்து பாருங்க. நாம இன்னைக்கு ஓடி ஓடி சேர்க்கிற இந்த சொத்துக்களோ இந்த அழகோ நம்முடைய நோயையோ அல்லது மரணத்தையோ தடுத்து நிறுத்திடுமா?
கண்டிப்பா முடியாது. வாழ்க்கையோட இந்த நிசப்தமான உண்மையை நாம் உணரும்போதுதான் நமக்குள்ள ஒரு பக்குவம் பிறக்கும். ஆஹா, இந்த வாழ்க்கை இவ்வளவு தற்காலிகமானது, இதுக்குள்ள ஏன் இவ்வளவு சண்டைகள், ஏன் இவ்வளவு பொறாமைகள், ஏன் இவ்வளவு வன்மங்கள் என்கிற ஞானம் நமக்குள்ள பிறக்கும். யார் ஒருவன் தன் அகத்தில் இருக்கும் அகந்தையை முழுமையாக ஒழித்து வாழ்க்கையின் தற்காலிகத் தன்மையையும் அதில் இருக்கும் பிறப்பு இறப்பு மூப்பு நோய்களின் துன்பங்களையும் உணர்கிறானோ அவன் உலக விஷயங்களில் சிக்கித் தவிக்க மாட்டான். அவன் எதற்கும் அஞ்சாத, எதற்கும் சலனப்படாத ஒரு உன்னதமான சாந்த நிலையை அடைவான். இந்த அகந்தையின்மையையும் வாழ்வின் யதார்த்த புரிதலையும் நம்முடைய மனதிற்குள் நிலைநிறுத்திய பிறகு ஒரு மனிதன் தன் குடும்பத்தோடும் இந்த உலகத்தோடும் எப்படிப்பட்ட உறவை வைத்திருக்க வேண்டும் என்ற அடுத்த உன்னதமான 2 பண்புகள் எது தெரியுமா? அதை நாம் அடுத்ததா மிக ஆழமாக காண்போம். பகவான் கிருஷ்ணர் விவரிக்கும் அந்த 13வது உன்னதமான குணம் நம்முடைய ஆன்மாவை உலகியல் விலங்குகளிலிருந்து விடுவிக்கும் அசக்தி. அசக்தி அப்படின்னு சொன்னா உலக பொருட்கள் மீதும் புற சூழ்நிலைகள் மீதும் எந்தவிதமான அற்ப பற்றும் இல்லாமல் இருப்பது. உலகியல் ரீதியான உடைமைகள் மீது நமக்கு இருக்கும் ஆழமான பிணைப்பை தளர்த்துவது. இப்போ இந்த நிமிஷத்துல உங்க எல்லோரையும் பார்த்து ஒரு தீர்க்கமான கேள்வி கேட்கிறேன். நம்மில் எத்தனை பேர் ஒரு பொருள் தொலைந்து போயிட்டா அல்லது ஒரு உலகியல் நஷ்டம் வந்துட்டா அதையே நினைச்சு நாள் கணக்கா மாசங்கணக்கா அழுதுகிட்டு இருக்கோம்? என் கைவிட்டு அது போயிடுச்சு, இனி என் வாழ்க்கையே போச்சு என்று நம்மை நாமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள் பூட்டி வைக்கிறோம் இல்லையா? இந்த உலகத்துல நாம எதை கொண்டு வந்தோம் அதை இழப்பதற்கு? பகவான் கிருஷ்ணர் ஞானத்தின் முக்கிய அடையாளமா இந்த அசக்தி என்னும் பற்றற்ற தன்மையை ஏன் சொல்றார் தெரியுமா? எப்போ நீங்க உலக பொருட்கள் மீது வச்சிருக்க பற்றை குறைக்கிறீங்களோ அப்போதான் உங்க ஆன்மா சுதந்திர காற்றை சுவாசிக்கும். உங்க நெஞ்ச தொட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. நாம பயன்படுத்துற பொருட்கள் எல்லாமே நம்முடைய தேவைக்காகத்தானே தவிர நம்முடைய உயிரை அடகு வைப்பதற்காக அல்ல. ஒரு பொருளின் மீது வைக்கும் அதீத பற்று அந்த பொருளுக்கே நம்மை அடிமையாக்கிவிடும். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு எல்லாவற்றையும் ஒரு சாட்சியாக பார்க்கும் பக்குவம்தான் அசக்தி. அடுத்ததாக பகவான் விவரிக்கும் 14வது உன்னதமான குணம் குடும்ப உறவுகளுக்குள் இருக்கும் ஆன்மீக பக்குவத்தை காட்டும் அனபிஷ்வங்கம் புத்திரடார கிருஹாதிஷு. அதாவது மனைவி, மக்கள், வீடு போன்ற குடும்ப பந்தங்களில் அதீதமான சலனத்தை உண்டாக்குகிற பற்று இல்லாமல் இருப்பது. கடமைகளை சரியாக செய்வது, ஆனால் அந்த பாசத்தினால் தன் ஆன்மீக பாதையையோ அல்லது தர்மத்தையோ விட்டு விலகாமல் இருப்பது. பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்னா, என் குடும்பம், என் பிள்ளை, என் மனைவி, அவங்களுக்காக நான் என்ன தப்பு வேணாலும் செய்வேன், அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா என் ஆன்மீகத்தையே கைவிடுவேன் என்று நம்முடைய அறியாமை பாசத்திற்கு நியாயம் கற்பிக்கிறோம். ஆனா பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து மிக தெளிவா ஒரு விஷயத்தை உடைக்கிறார். அர்ஜுனா, இந்த உலகத்தில் உறவுகள் அனைத்தும் தற்காலிகமானவை. ஒரு ரயில் பிரயாணத்தில் ஒன்னா பயணிக்கிற பயணிகள் போலத்தான் குடும்ப உறவுகளும். பிரயாணம் முடியும்போது ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க வழியில போயிட வேண்டியதுதான். குடும்பத்தின் மீது அன்பு செலுத்துங்கள், உங்களுடைய கடமைகளை அணுவளவும் தவறாமல் மிகச்சிறப்பாக செய்யுங்கள். ஆனால் அந்த பாசம் உங்களை வஞ்சக பாதையிலோ அல்லது அதர்ம பாதையிலோ இழுத்துச் செல்ல அனுமதிக்காதீர்கள். என் பிள்ளை தப்பு செஞ்சாலும் நான் அதை ஆதரிப்பேன் என்று பாச குருடனாக மாறுவது ஞானமல்ல. உறவுகளுக்குள் இருந்தாலும் ஒரு தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டாமல் தர்மத்தின் வழியில் நின்று கடமைகளை செய்வதுதான் உண்மையான ஆன்மீகம். உங்க நெஞ்ச தொட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதீத பாசத்தினால் நாம் செய்யும் தப்புகளும் பந்தங்களும் நமக்கு நிம்மதியை தந்திருக்கிறதா? இல்லை, அது நம்மை இன்னும் ஆழமான கவலையிலும் பயத்திலும் தான் தள்ளியிருக்கிறது. எப்பவாவது என் பிள்ளைக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ, என் குடும்பத்திற்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்கிற மரண பயம் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா எவன் ஒருவன் எல்லோரும் பகவானின் பிள்ளைகள், அவர்களை பரம்பொருள்தான் பாதுகாக்கிறது என்று உணர்கிறானோ அவருடைய மனம் அத்தனை கவலைகளிலிருந்தும் விடுதலை பெறும். யார் ஒருவன் தன் அகத்தில் இருக்கும் உலக பற்றுகளையும் குடும்ப உறவுகளின் மீதான சலனத்தையும் முழுமையாக நீக்கி தர்மத்தின் வழியில் தன் கடமைகளை மட்டும் செய்கிறானோ அவனுடைய உள்ளம் ஒரு தூய்மையான சாட்சியாக மாறும். இந்த அசக்தியையும் குடும்ப பந்தங்களில் சலனமற்ற தன்மையையும் நம்முடைய மனதிற்குள் நிலைநிறுத்திய பிறகு ஒரு மனிதனுக்குள் இருக்க வேண்டிய இந்த துன்பங்களை சமமாக பார்க்கும் அந்த அடுத்த 2 உன்னதமான பண்புகள் எது தெரியுமா? அதை நாம் அடுத்ததா மிக ஆழமாக காண்போம்.
பகவான் கிருஷ்ணர் விவரிக்கும் அந்த 15வது உன்னதமான குணம் நம்முடைய மனதிற்கு அசைக்க முடியாத சாந்தத்தை தரும் நித்யம் சமசித்தத்துவம் இஷ்டானிஷ்டோ பபதிஷு. அதாவது தனக்கு விருப்பமானவை நடக்கும்போதும் இஷ்டம், தனக்கு விருப்பமில்லாத அநீதிகளோ அல்லது தோல்விகளோ நடக்கும்போதும் அனிஷ்டம், எப்போதும் தன் மனதை ஒரே சமநிலையில் வைத்திருப்பது. இப்போ இந்த நிமிஷத்துல உங்க எல்லோரையும் பார்த்து ஒரு தீர்க்கமான கேள்வி கேட்கிறேன். நம்மில் எத்தனை பேருக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தா உடனே தலைகால் புரியாமல் ஆடுறோம்? அதே ஒரு சின்ன தோல்வியோ அல்லது நஷ்டமோ வந்தா உடனே நெஞ்சு உடைந்து போய் பகவானையே திட்ட ஆரம்பிச்சிடுறோம். நம்ம மனசு ஏன் எப்பவுமே ஒரு ஊஞ்சல் போல இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் நடுவில் ஆடிக்கிட்டே இருக்கு? இந்த ஊசலாட்டம் இருக்கே, இதுதான் ஆன்மீக பலவீனத்தின் அடையாளம். பகவான் கிருஷ்ணர் ஞானத்தின் முக்கிய அடையாளமா இந்த சமநிலையை ஏன் சொல்றார் தெரியுமா? இன்பமும் துன்பமும் ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் போன வந்து போக கூடியவை. அதை தாண்டி நிற்கும் அக அமைதிதான் நிரந்தரம். உங்க நெஞ்சை தொட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. காலநிலைகள் மாறுவது போலதான் வாழ்க்கையின் சூழல்களும். கோடை காலம் வந்தா ஏத்துக்கிறோம், மழை காலம் வந்தா ஏத்துக்கிறோம். அதுக்காக நாம காலநிலையோட சண்டை போடுறதில்லை இல்லையா? அதுபோல உங்க வாழ்க்கையில வர்ற புகழையும் இகழையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். அதுதான் ஞானியின் லட்சணம். அடுத்ததாக பகவான் விவரிக்கும் 16வது உன்னதமான குணம் ஆன்மீக பாதையின் ஆகச்சிறந்த சக்தியான மயி சானின்ய யோகேன பக்திர் அவ்யபிசாரிணி. அதாவது பகவானாகிய என்னிடம் மயி வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அனன்ய யோகேன துளியும் சலனப்படாத மாறாத அசைக்க முடியாத உன்னதமான பக்தியை அவ்யபிசாரிணி பக்தியை கொண்டிருப்பது. பக்தி அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பலரும் நினைப்பது, எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா சாமி கும்பிடுறது, என் காரியம் சாத்தியமானா காணிக்கை செலுத்துறது என்று ஒரு வியாபாரத்தனமான பக்தி தான். ஆனா பகவான் கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா, அனன்ய பக்திங்கிறது நீயும் நானும் வேறு வேறு அல்ல என்பதை உணர்வது. எந்த சூழ்நிலை வந்தாலும், பிரபஞ்சமே தலைகீழாக மாறினாலும் என் மீதான உன்னுடைய பக்தி துளியளவும் சலனப்படக்கூடாது. எனக்கு நல்லது நடந்தாலும் நீதான் என் தெய்வம், எனக்கு கெட்டது நடந்தாலும் நீதான் என் தெய்வம் என்று தன் பொருட்டன்றி பகவானுக்காகவே உருகும் உன்னதமான பக்திதான் அவ்யபிசாரிணி பக்தி. உங்க நெஞ்சை தொட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்முடைய பக்தி எவ்வளவு தற்காலிகமானது? ஒரு சின்ன பிரார்த்தனை பலிக்கலன்னா உடனே சாமியை மாத்துறதும் நம்பிக்கையை இழக்கிறதும் நம்மில் எத்தனை பேருக்கு நடக்குது? இந்த சலனப்படும் பக்தி ஞானத்தை கொடுக்காது. யார் ஒருவன் என் வாழ்க்கையின் அத்தனை நிகழ்வுகளும் பரம்பொருளின் கட்டளைப்படிதான் நடக்கிறது, நான் முழுமையாக அவரிடம் சரணடைந்து விட்டேன் என்று அசைக்க முடியாத பக்தியோடு இருக்கிறானோ அவனுடைய அத்தனை பாரங்களையும் பகவானே சுமக்கிறான். இந்த சமநிலையும் அசைக்க முடியாத பக்தியும் ஒன்னா சேரும்போது மனிதனோட மனசு ஒரு புனிதமான கருவறையா மாறிடும். அங்கே உலகியல் சத்தங்களோ உலகியல் குழப்பங்களோ அண்டவே முடியாது. சூழ்நிலைகள் உங்களை எப்படி வேண்டுமானாலும் அலைக்கழிக்கட்டும், ஆனால் உங்களுடைய உள்மனதிலிருக்கும் அந்த பரம்பொருளின் மீதான பக்தி உங்களை எப்போதும் நேர்கோட்டிலேயே வைத்திருக்கும். யார் ஒருவன் தன் அகத்திலிருக்கும் அத்தனை சலனங்களையும் நீக்கி இன்பத் துன்பங்களை சமமாக பார்த்து பகவானிடம் அசைக்க முடியாத பக்தி கொள்கிறானோ அவனுடைய ஆன்மா முக்தி நிலைக்கு தகுதியுடையதாக மாறும். இந்த சமநிலையும் அசைக்க முடியாத பக்தியையும் நம்முடைய மனதிற்குள் நிலைநாட்டிய பிறகு ஒரு மனிதன் தன் ஆன்மீக பயிற்சிக்காக தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழல் மற்றும் அவனுடைய உலகியல் தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்ற அடுத்த உன்னதமான 2 பண்புகள் எது தெரியுமா? அதை நாம் அடுத்ததாக மிக ஆழமாக காண்போம். பகவான் கிருஷ்ணர் விவரிக்கும் அந்த 17வது உன்னதமான குணம் நம்முடைய அக அமைதியை தட்டி எழுப்பும் விவிக்த தேச சேவித்வம். விவிக்த தேச சேவித்வம் அப்படின்னு சொன்னா தூய்மையான, அமைதியான, ஏகாந்தமான தனிமை இடங்களை தேர்ந்தெடுத்து அங்கே வசிப்பதும் ஆன்மீக பயிற்சிகளை செய்வதும் ஆகும். இப்போ இந்த நிமிஷத்துல உங்க எல்லோரையும் பார்த்து ஒரு தீர்க்கமான கேள்வி கேட்கிறேன். நம்மில் எத்தனை பேருக்கு எப்போதும் ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னோ, எப்ப பார்த்தாலும் மொபைலை நோண்டிக்கிட்டே இருக்கணும்னும், இல்லனா 4 பேரோட உட்கார்ந்து வீண் அரட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னும் ஒரு தீராத பதற்றம் உள்ளுக்குள்ள இருக்கு?
ஒரு 5 நிமிஷம் அமைதியா எந்த சத்தமும் இல்லாம தனியா உட்காரச் சொன்னா நம்ம மனசு ஏன் பேய் பிடிச்ச மாதிரி அலறுது? ஏன்னா நமக்கு நம்மளுடைய அசல் முகத்தை பார்க்க பயம். சத்தங்களுக்கு நடுவில் ஓடி ஒளிஞ்சுக்கத்தான் நமக்கு தெரியுமே தவிர தனிமையில தன் ஆன்மாவை கவனிக்கும் துணிச்சல் நம்மிடம் இல்லை. பகவான் கிருஷ்ணர் ஞானத்தின் முக்கிய அடையாளமா இந்த ஏகாந்த தனிமையை ஏன் சொல்றார் தெரியுமா? சத்தங்கள் இல்லாத தனிமையில மட்டும்தான் உங்க உள்மனசோட குரல் தெளிவா கேட்கும். உங்க நெஞ்சை தொட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல பெரிய ஞானிகளும் மகான்களும் ஏன் காடுகளுக்கும் மலைகளுக்கும் அமைதியான நதிக்கரைகளுக்கும் ஓடினாங்க? ஏன்னா உலகியல் இரைச்சல்கள் நம்முடைய எண்ணங்களை எப்போதும் சிதறடித்து கொண்டே இருக்கும். ஒரு அமைதியான சூழல்ல உட்காரும்போதுதான் நம்முடைய மனசு அடங்கி தியானமும் ஆன்மீக தேடலும் ஆழமாகும். அடுத்ததாக பகவான் விவரிக்கும் 18வது உன்னதமான குணம் உலகியல் மனிதர்களின் வீண் கூட்டங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் அரதிர் ஜனசம்சதி. அதாவது ஆன்மீக சிந்தனை இல்லாத வெறும் உலகியல் இன்பங்களையும் வீண் வதந்திகளையும் பேசிக் கொண்டிருக்கும் பாமர மனிதர்களின் கூட்டத்தில் ஜனசம்சதி, ஈடுபாடற்ற பற்றற்ற நிலை, அரதி. பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்னா, 4 பேரோட சேர்ந்து அரட்டை அடிக்கலன்னா நமக்கு பொழுது போகாது, சமூகத்துல நாம எப்படி தனியா இருக்க முடியும்னு நம்முடைய வீண் பொழுதுபோக்குகளுக்கு நியாயம் கற்பிக்கிறோம். ஆனா பகவான் என்ன சொல்றார்னா, ஆன்மீக பாதையில போறவனுக்கு கூட்டத்தை விட கொள்கைதான் முக்கியம். எங்கே தர்மத்தை பத்தியும் ஆன்மீகத்தை பத்தியும் உன்னதமான தத்துவங்களை பற்றியும் பேசலையோ, எங்கே வெறும் அடுத்தவனை பற்றின அவதூறுகளும் உலகியல் பேராசைகளும் பேசப்படுதோ அந்த இடத்தை விட்டு ஒரு ஞானி உடனே விலகிவிடுவான். அவனுக்கு அந்த கூட்டத்தில் இருக்க பிடிக்காது. உலகியல் மனிதர்களோடு தொடர்பு வச்சுக்காதீங்கன்னு பகவான் சொல்லல. உங்களுடைய கடமைக்காக, உங்களுடைய தொழிலுக்காக அவங்களோட பழகுங்க. ஆனா அவங்களோட அந்த தட்டையான உலகியல் எண்ணங்கள் உங்க மனசுக்குள்ள நுழைந்து உங்களுடைய தூய்மையை கெடுக்க அனுமதிக்காதீங்க. 4 பேர் கூடி பேசுற இடத்துல வர்ற பொறாமையும் வஞ்சகமும் உங்களை அறியாமலேயே உங்களை தொத்திக்கும். அதனால்தான் ஆன்மீகத்தில் தீவிரமாக இருப்பவன் எப்போதும் தன் கூட்டத்தை சுருக்கிக் கொள்வான். அவன் சத்தமில்லாத தனிமையையும் சாதுக்களின் சகவாசத்தையும் மட்டும்தான் விரும்புவான். உங்க நெஞ்சை தொட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. நாம இதுவரைக்கும் கலந்துகிட்ட வீண் விவாதங்களும் அரட்டைகளும் நம்ம மனசுக்கு என்ன நிம்மதியை தந்துச்சு? ஒண்ணுமில்ல. அது நம்முடைய ஆற்றலை வீணடிச்சு மனசுக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை தான் உண்டாக்கியிருக்கு. ஆனா எப்போ நீங்க அமைதியான ஒரு தனிமையில உட்கார்ந்து பகவானோட நாமத்தையோ அல்லது உன்னதமான தத்துவங்களையோ சிந்திக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கு தெரியாமலே ஒரு பிரம்மாண்டமான அமைதி உங்களுக்குள்ள வந்து குடியேறும். யார் ஒருவன் தன் அகத்தில் இருக்கும் இரைச்சல்களை நீக்கி ஏகாந்தமான தனிமையை விரும்பி உலகியல் மனிதர்களின் வீண் கூட்டங்களிலிருந்து பற்றற்று விலகுகிறானோ, அவனுடைய மனது ஒரு தூய்மையான தியான கூடமாக மாறிவிடும். இந்த தனிமையையும் உலகியல் கூட்டத்தில் பற்றற்ற தன்மையையும் நம்முடைய மனதிற்குள்ள நிலைநாட்டிய பிறகு பகவான் கிருஷ்ணர் விவரிக்கும் அந்த 20 குணங்களின் இறுதி 2 உன்னதமான பண்புகள் எது தெரியுமா? அது நம்மை முழுமையான ஆன்மீக பேரொளியாகவும் உள்ளார்ந்த மாற்றத்தின் உச்சத்திற்கே கொண்டு செல்லும். அதை நாம் அடுத்ததா மிக ஆழமாக காண்போம். பகவான் கிருஷ்ணர் விவரிச்ச அந்த 20 உன்னதமான ஞானத்தின் குணங்களோட ஆகப்பெரிய சிகரமும் இந்த ஒட்டுமொத்த ஆன்மீக பேச்சோட உச்சகட்ட நிறைவும்தான் இந்த 10வது பகுதி. பகவான் இங்க 19வது குணமா எதை சொல்றார் தெரியுமா? அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம். அதாவது ஆன்மாவை பற்றிய அறிவில், அத்தியாத்ம ஞானத்தில் எப்போதும் இடைவிடாமல் நிலைத்திருப்பது நித்தியத்துவம். 20வது இறுதி பண்பா எதை சொல்றார்னா தத்துவ ஞானார்த்த தர்சனம். அதாவது தத்துவ ஞானத்தின் இலக்காக இருக்கும் அந்த இறுதி உண்மையான பரம்பொருளை தன் உள்ளுணர்வுல எப்பவும் தரிசிச்சுக்கிட்டே இருக்கிற ஆகச்சிறந்த ஆன்மீக விழிப்புணர்வு. இப்போ இந்த இறுதி நிமிஷத்துல உங்க எல்லோரையும் பார்த்து என் நெஞ்சோட ஆழத்திலிருந்து ஒரு மிக சக்தி வாய்ந்த கேள்வியை கேட்கிறேன். இந்த வீடியோவோட ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் பகவான் சொன்ன அந்த 20 குணங்களையும் அக்கு வேறா ஆணி வேறா ஆழமா கேட்டுட்டீங்க. ஆனா இந்த வீடியோ முடிஞ்ச உடனே மறுபடியும் அதே பழைய மனிதனா, அதே கவலைகளோட, அதே கோபத்தோட, அதே உலகியல் பற்றுகளோட போலி முகமூடிய மாட்டிக்கிட்டு சுத்த போறீங்களா? இல்ல இந்த நிமிஷமே உங்களுக்குள்ள ஒரு உள்ளார்ந்த மாற்றத்தை உண்டாக்கி உங்களோட அசல் ஆன்மாவை தட்டி எழுப்ப போறீங்களா?
பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விவரிச்ச இந்த 20 குணங்களும் வெறும் டைரியில எழுதி வச்சுக்கிட்டு போற தகவல்கள் கிடையாதுப்பா. அது உங்க வாழ்க்கைய, உங்க சிந்தனைய உலுக்கி போட வேண்டிய ஆன்மீக பேராயுதம். உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இந்த உலகத்துல நாம எதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம்? இன்னைக்கு இருக்கிற சொத்து, சுகம், பணம், பதவி எல்லாமே நிரந்தரம் இல்லாத ஒரு காணல் நீர்னு தெரிஞ்சும் ஏன் அதை இன்னும் வெறித்தனமா கட்டி அணைக்க துடிக்கிறோம்? அத்தியாத்ம ஞானம் என்ன தெரியுமா சொல்லுது? நீ இந்த உடம்பு கிடையாது, நீ இந்த அழியக்கூடிய பொருட்கள் கிடையாது, நீ என்றும் அழியாத தூய்மையான சச்சிதானந்தமயமான ஆன்மா அப்படின்னு சொல்லுது. இந்த ஆன்ம அறிவில எப்பவும் விழிப்புணர்வோட நிலைத்திருக்கிறது தான் உண்மையான ஞானம். இன்னைக்கு தங்கை கௌஷிக் பொம்மி கேட்ட அந்த ஒரு கமெண்ட் பகவான் சொன்ன இந்த 20 குணங்களையும் நாம எல்லோரும் நம்ம வாழ்க்கையில பதிக்கிறதுக்கான ஒரு உன்னதமான நுழைவு வாயிலா அமைஞ்சிருக்கு. இந்த 10வது பகுதியில நாம பார்த்த அத்தியாத்ம ஞானமும் தத்துவ ஞானத்தின் தரிசனமும் தான் நாம இதுவரைக்கும் பார்த்த அத்தனை குணங்களுக்கும் உயிரூட்டக்கூடியது. எப்போ உங்களுக்குள்ள இந்த உலகியல் மாயை உடைந்து இறுதி உண்மையான பரம்பொருளோட தரிசனம் உங்களுக்குள்ள பிறக்குதோ அப்போதான் இந்த குணங்கள் அத்தனையும் உங்க ரத்தத்துல ஊறி உங்க குணமா மாறும். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க என் அன்பு நெஞ்சங்களே, உங்களோட அசல் ஆன்மாவை தட்டி எழுப்புங்க. உங்க கிட்ட இருக்கிற அந்த போலி தலைக்கணத்தை, அகங்காரத்தை, அடுத்தவனை மட்டந்தட்டுற வக்ர புத்திய, உள்ளொன்று வச்சு புறமொன்று பேசுற கபட நாடகத்தை இந்த நிமிஷமே இந்த ஞான தீயில போட்டு சுட்டெறிங்க. நீங்க பிறந்தது வெறும் உலகியல் இன்பங்களை அனுபவிச்சுட்டு கடனை உடனே வாங்கிட்டு அப்புறம் ஒரு நாள் செத்து போறதுக்காக மட்டும் கிடையாது. உங்களுக்குள்ளேயே பிரம்மாண்டமான அந்த பரம்பொருள் சாட்சியா உட்கார்ந்திருக்கு. அந்த ஆன்மாவை உணர்வதுதான் நீங்க எடுத்த இந்த மனித பிறவியோட ஆக பெரிய லட்சியம். இனிமே உங்க வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு நொடியும் விழிப்புணர்வோட இருங்க. ஒருத்தரை பேசும்போது அவங்க மனசு காயப்படாதபடி அஹிம்சைய கையாளுங்க. ஒரு சோதனை வரும்போது அசைக்க முடியாத பாறை போல ஸ்திரமா நில்லுங்க. உங்க புலன்கள் உங்களை தப்பான வழியில இழுக்கும்போது கடிவாளத்தை இறுக்கி பிடிச்சு அதை உங்க வசப்படுத்துங்க. எப்போ நீங்க இந்த 20 குணங்களையும் உங்க அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே உங்களை சுத்தி ஒரு தெய்வீக ஆற்றல் உருவாகும். உங்களோட அத்தனை துயரங்களும் கவலைகளும் பயங்களும் சூரியனை கண்ட பனி போல மறைஞ்சு போகும். உங்க நெஞ்சுக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான பேரமைதி வந்து குடியேறும். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசிச்சு முடிச்ச உடனே அர்ஜுனன் சொன்னா, கிருஷ்ணா, என் அறியாமை இருள் விலகியது, என் சந்தேகங்கள் அழிந்தது, இனி நீ சொன்னபடி என் கடமையை செய்வேன் அப்படின்னு. அதுபோல பகவான் சொன்ன அந்த 20 உன்னதமான குணங்களையும் அமானித்துவன் முதல் தத்துவ ஞானார்த்த தரிசனம் வரை முழுமையாக கேட்ட உங்க மனசுலையும் இப்போ ஒரு தெளிவும் ஒரு பேரொளியும் பிறந்திருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். இந்த உன்னதமான ஞானத்தை வெறும் பேச்சோட நிறுத்தாம உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு மூச்சிலும் கொண்டு வாங்க. அதுதான் உண்மையான பக்தி, அதுதான் உண்மையான ஆன்மீக தேடல். உங்க எல்லாரோட உள்ளுக்குள்ளும் உறைந்திருக்கு அந்த பரம்பொருளை வணங்கி இந்த உன்னதமான ஆன்மீக உரைய கௌஷிக் பொம்மி தங்கைக்கும் உங்களுக்கும் சமர்ப்பித்து நான் இதோட நிறைவு செய்றேன். உங்க அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். ஆன்மீக பாதையில் என்றும் நிலைத்திருப்போம்.